வறுக்காமல் பொரிக்காமல் ஈஸியாக கிட்ஸ்க்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வெறும் 3 பொருள் வச்சு 20 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தேங்காய் இனிப்பு பணியாரம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சரி எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த கோதுமை தேங்காய் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் அளவு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டீ கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு விட்டுறலாம். வெல்லம் கரையிறதுக்குள்ளே மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெல்லம் மெஷர் பண்ணியிருந்த அதே கப்பால் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு இதை டைரெக்டாக கோதுமை மாவுலேயே நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். வெல்லம் நல்லா திக்காக வந்திருக்கு, ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்ததுனால வெல்லம் நல்லா திக்காக கரைஞ்சி வந்திருக்கு. எப்படியும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி நமக்கு தேவைப்படும். இப்போ மாவு வெல்லம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட போகிறோம். இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு இந்த மாவு ரெடி ஆகணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி ஒரு பீட்டரால் அப்படின்னா உங்களுக்கு லம்ப்ஸ் இல்லாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு இட்லி மாவு பதத்த அளவு திக்னஸில் இருக்குது. இப்போ இதில் தேங்காய் சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை துருவியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக சேர்க்கும் போது நம்ம கடித்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மெல்லீஸாக ஸ்லைசஸாக போட்டு எடுத்திருக்கேன். இது நம்ம காய் சீவுறதுல இந்த வாழைக்காய் சீவுற ஸ்லைஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த தேங்காவை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மாவு கரைச்ச உடனே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு ஆப்போசிட்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஓரளவு லைட்டாக சூடானதும் இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தேங்காவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு வாட்டியுமே ஊற்றுங்க. இதே மாதிரி எல்லா குழிலையும் மாவு ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கார்னர்ஸ் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சதுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு சைடு. திரும்ப இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, 2 சைடும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு உங்கள் கிட்ஸ்க்கு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.